அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்னைக்கு நாம நம்முடைய குடும்பத்தினுடைய தேவைக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நாம் செய்யக்கூடிய வியாபாரத்திற்காக வேண்டி பிறரிடத்துல நாம கடன் வாங்குறோம். கடன் வாங்குவதும் கடனை கொடுப்பதும் தவறல்ல, அதை கொடுக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊக்குவிக்கிறாங்க. பெருமக்களே, கடனை பெறக்கூடியவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வழிமுறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தராங்க. ஒருத்தர்கிட்ட போய் ஒருத்தர் கடன் வாங்குறாரு, வாங்கக்கூடிய அந்த நேரத்துல நம்ம கேட்டவொன்னு கடன் கொடுத்தாரு, அதே மாதிரி நம்ம கொடுத்த அந்த கடனை அந்த சொன்ன டேட்ல அழகான முறையில் கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணத்துல ஒருவர் கடன் பெறுவார் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவருக்காக அல்லாஹ் கடனை அடைப்பான் அப்படிங்கிறாங்க. அதாவது கடனை அடைப்பதற்கான வழிகளை அல்லாஹ் லேசாக்கி வச்சிருவான் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கடன் வாங்கக்கூடிய அந்த நேரத்துல கடனை வாங்கிடுவோம், பார்ப்போம், பொறுமையா கொடுப்போம், இழுத்தடிப்போம் என்று ஏமாத்த வேண்டும் என்ற எண்ணத்துல ஒருவர் பணத்தை பெறுவார் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவரை அல்லாஹ் வீணாக்கிடுவான், அவரை அல்லாஹ் நாசமாக்கிடுவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. பெருமக்களே, இன்றைக்கு நிறைய மக்கள் இந்த 2ஆம் பட்சத்துல தான் இருக்கிறாங்க. வாங்கிப்போம், பின்னாடி பார்த்துப்போம், இழுத்தடிப்போம், லேட்டா கொடுப்போம் நின்று. அதனால அந்த நிலை நம்முடைய உள்ளத்துல வந்து விடக்கூடாது. கடன் பெறக்கூடிய அந்த நேரத்துல யா அல்லாஹ் இவர் எப்படி எனக்கு கண்ணியமா கொடுத்தாரோ அதே மாதிரி அந்த பணத்தை கண்ணியமா கொடுப்பதற்கு நீ உதவி செய் என்று வாங்கினோம் என்று சொன்னால் அல்லாஹ் கட்டாயம் உதவி செய்வாள். அப்படி கடன் வாங்கக்கூடிய நேரத்தில் நல்ல நிய்யத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் நாம் அத்தனை பேரையும் ஆக்கி தருவானாக.